இதுதான் அம்மா என் கேள்வி. பொண்ணவா ஏன் உள்றப்ப எவ்வளவு பணம் இருக்கா எடுத்துட்டு வா. நம்ம கிட்ட பணம் இல்லைங்களே. பண்ணையம் பாக்குற பொறுப்பை நீங்க அவங்க கிட்ட கொடுக்கும் போதே வரவு செலவு கணக்கு அவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சுங்க. ஏய் தரகற வாங்க போயா இந்தா இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க கொடு. வா வா எடுத்துட்டு போ சொல்லு. யோ இது ஒரு 5 லட்சம் தேரம். பாக்கி பொண்ணம்மா உன்னை நகையெல்லாம் கட்டி கொடு. டேய் வாயா வந்து வாங்கிக்க. போ வாங்கிட்டு வா. இதையும் வாங்கிட்டு வா. வா கொண்டா. இந்தாங்கய்யா. இதெல்லாம் எடை போட்டு பாப்பேன். 5 பைசா குறைஞ்சாலும் மறுபடியும் இங்க வருவேன். இன்னொரு வாட்டி இடத்த விக்கிறோம் தோப்ப விக்கிறோம் அது இதுன்னு உன்னை எங்கேயாச்சும் பார்த்தேன் கொன்னே போடுவேன். வா கற்பகம் பண்ணையத்தோட பொறுப்பை தான் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதை மட்டும் ஒழுங்கா பார்த்தா போதும். இடத்த விற்கிறேன் அதை விற்கிறேன்னு வேண்டாதவெல்லாம் சேர்த்து விட்டு போடுங்க. என் வீட்டு வாசல்ல வந்து அவன் என்ன அவமானப்படுத்திட்டு போறான். உங்களை அசிங்கப்படுத்தினா அது எனக்கு தான் அசிங்கம். அதனால்தான் என் நகை பொண்ணம்மா நகைலாம் கொடுத்து அவனை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கூடாது. இதான் கடைசி சொல்லி போட்டேன். வாடி. கற்பகம் பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு கவலைப்பட்டேன்டியா. நகையை கொடுத்து பண்ணேர் நம்ம மானத்தை காப்பாத்தி விட்டாருடியா. என்ன கொஞ்சம் முறைச்சு திட்டினாலும் பரவாயில்ல, நமக்கு காரியம் நடந்துருச்சுல்ல. உனக்கு அறிவே இல்லம்மா. தேவையில்லாம அந்த ஆளுகிட்ட நான் தானே பேச்சு வாங்கினேன். எனக்கு தான் அவமானமா போச்சு. மக்கு சில விஷயங்களுக்கெல்லாம் மான அவமானங்களை பார்க்க கூடாது கண்ணு. இத பாரு, எப்படியோ இப்ப பிரச்சனை சும்மா தீர்வாய் போயிடுச்சுல, அத மட்டும் பாரு. இன்னைக்கு நடக்கிற புது செய்திய நாளைக்கு பழைய செய்தியா மாறிடுங்கண்ணு. போய் வேலையை பாரு. பாவண்டி அந்த கண்ணம்மா, அவ அப்பத்த செத்து போனால, அவளை ஊட்ட விட்டு துரத்திட்டாங்களாம். ஊட்ட விட்டு துரத்தினாலும் இப்ப அவ மஞ்சு டீச்சர் வீட்ல தான் இருக்காளாம். மஞ்சு டீச்சர் வீட்ல அவளை எத்தனை நாளைக்கு வச்சிருப்பாங்க? 4 நாளைக்கோ 8 நாளைக்கோ. அப்புறம் என்ன பண்ணுவா? அப்புறம் என்ன, ரோடு தான். சாப்பிடறதுக்கு பிச்சை எடுக்கணும், படுத்துக்கிறதுக்கு கோயில் தின்னதா. அப்ப அவ படிப்பு? படிப்பா அவளுக்கா? ஆடு மேய்க்கிற கிழவி செத்து போயிட்டா, அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேக்குறதுக்கு நாதி கிடையாது. இதுல பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க போறாளாக்கும். உனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்குதுங்கிற திமிர்ல பேசாத பாரதி. நீ நினைக்கிற மாதிரி கண்ணம்மா பிச்சை எடுக்க மாட்டா, கோயில் திண்ணையிலும் படுக்க மாட்டா.
மஞ்ச டீச்சரு கண்ணம்மா வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாமா. நல்லா படிக்க வச்சு ஆளக்க போறாங்களாம். அத புரிஞ்சுக்க. நீ கண்டியாக்கும் ஒருத்திக்கு உதவிங்கிறத காலத்துக்கும் செய்வாங்களாக்கும். நல்லவங்களுக்கு செய்வாங்க பாரதி. உன்ன மாதிரி கெட்டவங்களுக்கு தான் ஆறு எதுவும் செய்ய மாட்டாங்க. டேய் அடிச்சு பல்லகில உடைச்சிடுவேன். அந்த கண்ணம்மா நல்லவ நான் கெட்டவளாடா? பின்னென்ன கூட படிக்கிறவ கஷ்டப்படுறா இல்லைன்னு கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேங்கிற. பிச்சை எடுப்பா கோயில் தீனில படுப்பான்ட்டு என்ன இருந்தாலும் நம்ம கூட படிக்கிறவ கண்ணம்மா. அவ அந்த நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ச்சே கணபதி ரொம்ப ஓவரா பேசுற. நீ எனக்கு தான்டா ஃப்ரெண்டு. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. உனக்கு சப்போர்ட் பண்ணா எனக்கு பாவம் தான் முடிக்கும். எப்ப நீ கண்ணம்மா அப்பாத்தாவோட சாவுக்கு வராம இருந்தியோ அப்பவே உன்ற புத்தி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணம்மா நல்லா படிக்கிற பொண்ணு, அவ பள்ளிக்கூடத்துல நல்ல பேர் வாங்குறா. அந்த வயித்தெரிச்சல் உனக்கு. அதனாலதான் நான் கண்ணம்மா பள்ளிக்கூடமே வரமாட்டான்னு சொல்றேன். டேய் இப்ப வாய மூட போறியா இல்லையா? நான் உண்மையை தான்டா சொல்றேன். கண்ணம்மா எப்படா பள்ளிக்கூடம் வருவா? முட்டாள் மாதிரி பேசாத. நீதான் முட்டாள். மஞ்சு டீச்சர் கண்ணம்மாவை நல்லா படிக்க வைப்பாங்க. ஆண்டவன் நல்லவங்க பக்கம் தான் இருப்பான் பாரதி. இனிமேலாவது கண்ணம்மாவை பத்தி வயிறு எடுத்து விட்டுரு. எனக்காடா வயிறு எரியுது? இப்படி எல்லாம் பேசினேன்னு வச்சுக்க உன்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேன். ஆமா, உன்ற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆனதும் என்ற வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற அரிசி பருப்புலாம் நின்றும் பாரு. நீ என்ன சொல்றது? நானே உன்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட எத்தனை வாங்கி தின்றுப்ப? அதுக்கு உனக்கு எத்தனை ஆமா போட்டிருக்கிறேன். கண்ணம்மாவோட பணத்தை நீ திருட சொல்லிருக்கும் போதே நான் தெரிஞ்சிருக்கணும். உன்ற பேச்ச கேட்டேன் பாரு. டேய் கூடவே இருந்துட்டு கட்சி மாறுறியா? கையெடு பாரதி. நான் திரும்ப கை வச்சேன்னா நல்லா இருக்காது. பாரதி வாய் பேச்சோட நிறுத்திக்க வேண்டியதானே? அவன் சட்டையை விடு. அவனால உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தர முடியுமா? இனிமேல் உன்ற சாக்லேட்டை நாய்க்கு போடு. கணபதி இதுக்கு மேல பேச்ச வளர்க்காத. இன்னைக்கு உன்னோட ஆரம்பமே சரியில்லை. நீ போ. டேய் கணபதி, என்ன பகச்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்துல நீ இருந்துட முடியாதுடா. காதுல பூ வச்சுக்கிட்டு அவனாச்சும் வருவான். அவங்கிட்ட போய் இதை சொல்லு. விட்டா எருமை ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு சொல்ல போல இருக்கு. அதுக்கெல்லாம் இனிமேல் இந்த கணபதி ஆமா போட மாட்டான். எங்க போவான்? இவனை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? மறுபடியும் பாரதின்னு கூப்பிட்டு வருவான் பாரு. திடீர்னு கணபதி ஏன் இப்படி கோவப்பட்டான்? கண்ணம்மா மேல கரிசனம். அவளை பாவம் பாக்குறான். நான் விரோதியா நினைக்கிறவ கஷ்டப்பட்டா நான் சந்தோஷம் தான் படுவேன். அதானே நீ சொல்றதுதான் கரெக்ட் பாரதி. விரோதி நல்லா இருக்கணும்னு ஆராய்ச்சி நினைப்பாங்களா? அதானே நீ சொல்ற ரொம்ப கரெக்ட் பாரதி. கணபதி திடீர்னு பெரிய மனுஷன் ஆயிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பெரிய இவன் மாதிரி பேசிட்டு போறான். வாங்கடி போலாம். ரோட்டோரத்தில் ஒரு அரச மரம் இருக்கும். அங்கிருந்து பார்த்தா ஒரு சின்ன மலை தெரியும். அதுக்கு பக்கத்துல தனி வீடுன்னு அக்கா சொன்னானே. மலை இதுதான். வீடு எங்க இருக்கு? அண்ணா அண்ணா எனக்குண்ணே இங்க இன்ஸ்பெக்டர் வீடு எதுன்னு தெரியுங்களா? அதோ தெரியுது பாரு, அதுதாம்மா. இதுதான் அக்கா சொன்ன வீடா இருக்கும்.
மல்லிகா ஏனுங்கம்மா இந்த துணியில எடுத்து போய் காய போட்டு கண்ணே. இதோ வாரேனுங்கம்மா. இவங்க தான் என்ற அம்மாவா? மல்லிகா என்னங்கம்மா? துணியில காய வச்சிட்டியா? இதோ போட்டுட்டு இருக்கிறேனுங்கம்மா. இவங்க தான் என்ற அம்மா. என்ற அம்மாவோட குரல் எவ்வளோ நல்லா இருக்கு. அம்மா 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 அம்மா. அம்மா 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 அம்மா. யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. யாரையும் காணுமே. என்னாச்சு எனக்கு? ஏன் இப்படி எல்லாம் தோணுது? என்னை பெத்தது நீதானா? யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சே. ஆறுது ஆ
ஆர்னி அங்க யார பாத்துட்டு இருக்க? சொல்லு கண்ணு, ஆர்னி. அம்மா அம்மா நில்லுமா ஆர்னி. அம்மா அட நில்லுங்கறல்ல. அட நில்லு கண்ணு. ஏ கண்ணு ஒன்னதான் நில்லுமா. ஆர் அந்த பொண்ணு? எங்க இருந்து வந்தா? என்னையே அப்படி பார்த்தா? அம்மா அம்மான்னு கூப்பிட்டாளே, என் மனசு ஏதோ பண்ணுதே. அம்மா 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 உங்களை தான். அம்மா ஐயா இருக்காரா? அம்மா உங்களை தாம்மா, ஐயா இருக்காரா?